Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Kuroko no Basketball-ஓட சீசன் 2 எபிசோட் 7 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்கா பயங்கர கிளிஃப் ஹேங்கரா முடிச்சிருப்பாங்க. கடைசி அந்த ஒரு செகண்ட்ல என்ன ஆச்சு அப்படினு சொல்லிட்டு நமக்கு தெரியல. காகமி மிடோரிமா ரெண்டு பேருமே அந்த பாலை விட்டவே இல்ல, பிடிச்சிட்டே தான் இருந்திருப்பாங்க. 0 வர சோ டைம் 0 ஆனதுக்கு அப்புறம் ரெஃபரிமே வந்து விசில் பண்ணிராரு. அதுக்கு அப்புறம் அங்க பாலை தள்ளி விட்டுறாங்க. பால் வந்து கிட்ட வெளிய வந்து விழுந்துருது. which means இதன் மூலமா ரெண்டு டீமுமே 104 அப்படினு சொல்லிட்டு டை பண்ணிருக்காங்க. என்னது டயர்டா இருக்கா அப்படினா எக்ஸ்ட்ரா டைம் போவாங்களோ அப்படினு சொல்லிட்டு கீஸே கேக்குறான். யூசுவலா அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த டோர்னமென்ட் ஷார்ட்டா முடிக்கணும்ன்றதுனால இவங்க ரூல்ஸ்ல ஓவர் டைம் வச்சுக்கல அப்படினு மொமோய் சொல்றா. அப்படினா அப்படினு சொல்லிட்டு கீச்சே சொல்றப்ப நம்ம கோச் வந்துட்டு அப்படினா இது ஒரு டையா அப்படினு முடிவு பண்ணிடுறாங்க. கியோசி மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்படுறான். இந்த லாஸ்ட் ஃப்ரீ த்ரோ மட்டும் நான் ஒழுங்கா பண்ணிருந்தா ஒருவேளை வின் பண்ணிருக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். பின்னாடி இருந்து 4 பேர் குடுக்குறேன்னு ஓடி வராங்க. ஓடி வந்து இவங்க கிட்ட வந்து மோதிறாங்க. இவன் அப்படியே பொத்தன் கீழ விழுந்துறான். எவள கோவமா இருப்பீங்கன்னு தெரியும், அதுக்கு இப்படி கொலவெறியோடயா வருவீங்க அப்படினு சொல்லிட்டு கியோசி கேக்குறான். என்னது கோவமா? நாங்க சும்மா ஹைஃபை பண்ண தானே வந்தோம், நீ ஒன்னும் லூசுத்தனமால யோசிச்சுட்டு இருக்காத, நீ உண்மையிலே சூப்பரா தான் விளையாண்ட, நீ இல்ல அப்படினா இந்த லெவலுக்கு கூட நம்மளால வந்திருக்க முடியாது அப்படினு கியூகா சொல்றான். அதுவும் நம்ம டெக்னிக்கலா ஒன்னும் தோக்க கூட இல்லை அப்படினு காகமி சொல்றான். ஆமா, நம்ம எல்லாருமே நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்தோம், எனக்கு எந்த ஒரு வருத்தமே கிடையாது அப்படினு குரோகோ சொல்றான். மிடோரிமாவு காகமி கிட்ட வந்துட்டு உனக்கு இந்த ரிசல்ட் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படினு சொல்றான். ஆமா, எனக்கு இது கண்டிப்பா இல்ல அப்படினு காகமி சொல்றான். சரி, அடுத்து வின்டர் கப்ல பாத்துக்கலாம், வின்டர் கப்ல இந்த மாதிரி டையோடலாம் நிப்பாட்ட மாட்டாங்க, அங்க பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ சொல்லிட்டு வரான். ஆடியன்ஸ் எல்லாருமே ரெண்டு டீமுக்குமே மனசார சூப்பரா சியர் பண்றாங்க. மோமோயுமே வந்துட்டு இது சூப்பரான கேமாவே இருந்தது அப்படினு சொல்றா. இன்னொரு பக்கம் சென்சன் கான் கீரசாகி டைகிச்சிக்கான மேட்ச்மே முடிஞ்சிருச்சு. சென்சன் கான் பிளேயர் ஒருத்தன் கீரசாகி டைகிச்சி பிளேயர் கிட்ட வந்துட்டு நீங்க எப்பறம் சந்தோஷமா இருக்கீங்க இந்த மாதிரி ஜெயிச்சிட்டு அப்படினு கத்துறான். என்ன நியாயம் இல்லன்னு சொல்ல வர, நீ சொல்ல வரது எங்களுக்கு புரியல, நாங்க ஒன்னும் ரூல்ஸ் எதுவும் பிரேக் பண்ண மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப கீரசாகி டைகிச்சில இன்னொரு பிளேயர் வந்துட்டு இந்த சுட்டாகு டீமோட சரி டீம் டைப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். நமக்கு இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு, நம்மள வின்டர் கப் போகாம இப்ப தடுத்துக்கிட்டு இருக்க இந்த சேரின் பயலுக்கு தான், அவங்களை அடிச்சு போட்டுட்டு ஏறி மிஸ்ட் போயிருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமியா கூட்டு போறான் எல்லாரையும். அப்ப சேரின் டீமோட லாக்கர் ரூம் காட்டுறாங்க. இங்க கியோசி வந்துட்டு அவன் காலை பிடிச்சிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ எப்பவுமே ஷாட்டை மிஸ் பண்ண மாட்டான், நீ ஷாட்டை மிஸ் பண்ணும்போதே நினைச்சேன் நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு கியூஹா வந்து நிக்கிறான். ஓ, நீயுமே நோட்டீஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். எனக்கு என்ன நீ அடுத்த கேம் நம்ம கூட விளையாட வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கியூஹா சொல்றான். நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்பே காகமி அந்த லாக்கர் ரூமுக்கு வெளியே அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப கியோசி வந்து கத்திடுறான், என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, இதுதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ், நான் இந்த வருஷம் விட்டு அடுத்து விளையாட முடியாது, சோ என்னோட காலே உடஞ்சா கூட பரவாயில்ல, நான் கண்டிப்பா லேண்டே தீருவேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே இப்ப சாயங்காலம் ஆகுது. ஹியூகா, குரோகோ, காகமி 3 பேர் தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு காகமி வந்து கேப்டன் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்றான். சரி கேளு அப்படின்னு சொல்லி ஹியூகா கேட்கறான். இன்னைக்கு லாக்கர் ரூம்ல நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இதுதான் ஒருவேளை கியோசிக்கு லாஸ்ட் சான்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுக்கு அதை மீன் பண்ணி அப்படி சொன்னா அப்படின்னு கேட்கறான். ஓ, நாங்க பேசிக்கிட்டு இருந்தது நீயும் கேட்டுட்டியா, சரி விடு, எப்படி அவனோட கண்டிஷனை பார்த்தா நீயே கொஞ்ச நாள்ல கண்டுபிடிச்சிருந்திருப்ப, நானே உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு ஹியூகா சொல்றான். அப்ப அப்படியே ஒரு வருஷம் முன்னாடி போய் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த செகண்ட் இயர் பசங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த சைரன் ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ண அந்த ஒரு டைம் ஸ்கூலுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஹியூகா மட்டும் தனியா நடந்து போய்கிட்டு இருக்கான். ஹியூகான்னு சொல்லிட்டு வேற யாரையோ காட்டுறீங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா அது ஹியூகா தான், முடிதான் அப்படி வச்சிருக்கான் மஞ்சள் கலர்ல. அவன் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்க பின்னாடி இருந்து இசுகி வந்து கூப்பிடுறான். ஓ, நீதான் நடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா, நம்ம இந்த வருஷமும் சேம் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே இசுகி ஹியூகாவோட முடியை பார்த்து நல்லா காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டும் கிடக்குறான். பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் யாரும் இப்பெல்லாம் முடி வச்சிருக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லி இசுகி சொல்றான். நான் பாஸ்கெட்பால் விளையாட போறதெல்லாம் கிடையாது, நான் இதோட நிறுத்திக்கிட்டேன், அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அப்புறம் அதுல எந்த ஒரு ஃபன்னுமே இல்ல, நான் இந்த ஸ்கூலே டேக் கண்ட்ரோல் எடுத்துட்டு ஸ்கூல்ல நான் தான் டாப்ல இருப்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அப்படின்னா நீ நம்ம மிடில் ஸ்கூல் படிக்கிறப்ப எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க, எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்க, அதெல்லாம் என்ன ஒரு அர்த்தமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதனால என்ன, இப்ப நம்ம ஒரு கேம் கூட இதுவரை வின் பண்ணதே கிடையாது, அது மட்டும் இல்லாம இங்க லக்கிலி எந்த ஒரு பாஸ்கெட்பால் டீமே கிடையாது, வேற ஏதாவது கிளப்ல போய் ஜாயின் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்படியே நேரா போய் ரைட் கட் பண்ணும்போது பார்த்தா யார் மேலே போய் மோதிடுறான். வேற யாரும் இல்ல, அங்கதான் கியோசியை பாக்குறான். ஃபர்ஸ்ட் அவனை திட்டலாம் தான் வர்றான், பட் அவனோட உயரத்தை பார்த்து பயந்துடுறாப்ல. சரி அண்ணே உன்னை மனுஷன் போயிருப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு யூகா சொல்லிட்டு வர பாக்குறான். பட் அவனோட போன் கீழே விழுந்துருச்சு. யூகாவோட போனை கியோசி எடுத்து பாக்குறப்ப பார்த்தா இல்ல பாஸ்கெட்பால் ஒரு வால்பேப்பர் வச்சிருக்கான். உனக்கு பாஸ்கெட்பால் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கியோசி கேட்கிறான். இவனுமே வந்துட்டு இவன் கிட்ட போய் இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். சரிவா என் கூட நீ பாஸ்கெட்பால் டீம்ல ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கியோசி கூப்பிடுறான். எது பாஸ்கெட்பால் டீம் ஆடே பைத்தியம், இங்க பாஸ்கெட்பால் டீமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யூகா சொல்றான். எனக்கு கிடையாதா, அப்ப நான் எதுக்கு இந்த ஃபார்ம் வாங்கி வச்சேன், இந்த ஃபார்ம் யார்ட்ட கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி அப்படின்னா விட நம்ம ஒண்ணு பண்ணலாம், நம்மளே பாஸ்கெட்பால் டீமை ஃபார்ம் பண்ணுவோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து மீதி 3 பேரை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். எது 2 பேரை தேடணும்னா ஒத்தால தேடு, நானும் அவங்க கூட வரவேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூகா சொல்றான். அடுத்து நீங்க கிளாஸ்ல உட்காந்துருக்கப்பயும் கியோசி வந்துட்டு வாடா பாஸ்கெட்பால் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூகாவை கூப்பிடுறான். ஏன்னா இதுல சேர்க்காதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு யூகா கத்துறான். ஆனா இதுக்கு வந்துட்டு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்ன, இப்ப நம்ம 3 பேர் வந்துட்டோம், இன்னும் 2 பேர் தேடினாலே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். என்னை சேர்க்காத திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா எந்திரிச்சு கடுப்புல போயிடுறான். ஹியூகா போனதுக்கு அப்புறம் இசுகி வந்துட்டு கியோசி கிட்ட பேசுறான். உன்னோட பேர் கியோசி தானே, நீ தானே அந்த அயன் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமா அந்த பேர் ஏதோ சொன்னாங்க, ஆனா எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு அது பிடிக்காது அப்படின்னு இவன் சொல்றான். நீ ரொம்பவே சூப்பரா விளையாடக்கூடிய பிளேயர், அப்புறம் இருக்க ஏதாவது டாப் லெவல் ஸ்கூலுக்கு பேர் வேண்டியது, அங்க இருந்தே உனக்கு கூப்பிட்டுருப்பாங்களே, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். பெரிய ரீசன்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து எங்க பாட்டி தாத்தா கூட தான் வளர்ந்தேன், அதனால அவங்க வந்துட்டு ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற மாதிரி சேர்த்து விடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க, இங்கதான் பக்கத்துல இருந்து அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். அண்ட் எனக்கு பாஸ்கெட்பால்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா அது ஜஸ்ட் ஒரு கிளப் தானே, எனக்கு ஃபன்னா எங்க விளையாண்டாலும் பரவாயில்ல, அது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். இவ்வளவு ஃபேமஸான பிளேயர் ரொம்பவே சீரியஸா இருப்பா, ஏதாவது பெரிய கனவோட இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பெல்லாம் ஒண்ணும் தெரியல அப்படின்னு இசுகி யோசிக்கிறான். அப்புறம் உனக்கு ஜெயிக்கிறது தோக்குறத பத்தி எந்த ஒரு கவலையுமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் அப்படி சொல்லவே வரலையே, கண்டிப்பா நான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் விளையாடுறேன், ரொம்பவே ஹார்டா கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணணும் அண்ட் வின் பண்ணணும், அதுவுமே ஒரு சம ஃபன் தான், சோ அதுக்காக வந்து நான் விளையாடுறேன் அப்படின்னு கியோசி சொல்றேன். அப்ப பரவாயில்ல, இவனுக்கு கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கான், இவனுக்குமே ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இசுகி புரிஞ்சுக்கிறான். அப்போ ஒரு 2 பசங்க வந்துட்டு நீங்க பாஸ்கெட்பால் கிளப்பை பத்தி
பத்தி பேசிட்டு இருந்தது நாங்களும் கேட்டோம், நாங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோமே அப்படின்னு சொல்றாங்க. வேற யாரும் இல்ல, கோகனே மீட்டோபே இவங்க 2 பேரும் தான். சரி நீ முன்ன பின்ன ஸ்கூல்ல பேஸ்கெட் பால் விளையாண்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இசுகி கோகனே பார்த்து கேட்கறான். நான் விளையாண்டது இல்ல, ஆனா இவன் விளையாண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோபேவை காட்டுறான். அவன் விளையாண்டிருக்கா, நீ விளையாண்டிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல நான் விளையாண்டது இல்லப்பா அப்படின்னு சொல்றான். அப்ப நீ பிகினரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். இல்ல நான் மிடில் ஸ்கூல்ல டென்னிஸ் விளையாண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகனே சொல்றான். பரவாயில்ல, அப்ப அத்லெட்டிக்கை பத்தி உனக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ரைட், இப்ப நம்ம 5 வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். நீ இன்னும் கியூவாவை சேர்த்துக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இசுகி கேட்கறான். என்னதான் கியூகா ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு இன்னுமே நிறைய ஆளுங்க தேவை, அப்பதான் பிராக்டிஸ்க்கும் கேம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் அது பண்றது அப்படின்னு சொல்றான். ஆமா, அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கியூட்டான மேனேஜர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோகனே சொல்றான். எனக்கு யார மேனேஜரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசுகி தான் நேரா அப்படியே ரீகோ கிட்ட கூட்டு போறான். அங்க போய் கியோசியுமே ரீகோ கிட்ட பேசுறான். நீ இந்த மாதிரி எங்களுக்கு மேனேஜரா இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஆர்டர் பண்ணி பார்த்தா லீஸ்ட் ஃபேவரட்டா இருக்கிறதே பாஸ்கெட் பால் தான், அதுல கண்டிப்பா நான் ஜாயின் பண்ணவே மாட்டேன். அதுவும் இந்த ஜெனரேஷன்ல அந்த மிடில் ஸ்கூல் இருக்காங்க தெரியுமா, டேக்கியோ மிடில் ஸ்கூல், அவங்க எல்லாரும் இப்ப தனித்தனியா பிரிஞ்சு போய் ஒரு ஹை ஸ்கூல்ல இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க இருக்கிற ஏதோ ஒரு டீம் தான் வின் பண்ண போகுது, அவங்க எல்லாம் அவ்வளவு பவர்ஃபுல், அவங்களுக்கு அகைன்ஸ்டால நம்மளால வின் பண்ணவே முடியாது. எனக்கு அதுக்காக எல்லாம் ஒன்னும் வரலன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அகைன்ஸ்டா விளையாடுறப்ப எந்த டீமா இருந்தாலும் அவங்க எல்லாம் நம்மளால வின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அப்படி இருக்கிறவங்க எல்லாம் சுத்தமா பிடிக்கவே செய்யாது அப்படின்னு ரீகோ சொல்றா. அன்னைக்கு நைட்டே ஹியூகோ வந்துட்டு ஒரு கேம் ஸ்டோர்ல டக்கு டக்குன்னு தட்டிக்கிட்டு லேண்டிக்கிட்டு கிடக்குறான். என்னடா இது, என்னால யாருமே தோக்கடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கான். அந்நியா இருந்தா ரீகோவை பாக்குறான். ரீகோமே நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் முடிய பார்த்து நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப 2 பேரும் வீட்டுக்கு ஒண்ணா நடந்து போறாங்க. இசுகி இன்னைக்கு லஞ்ச் டைம்ல என்னைய பாக்குறதுக்காக வந்திருந்தான், கூடவே ஒரு வளர்ந்த மனுஷன் ஒருத்தனும் வந்திருந்தான் அப்படின்னு சொல்றா. அவங்க ஏதோ பேஸ்கெட் பால் டீம் ஃபார்ம் பண்றாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறான். ஆமா அது எனக்கும் தெரியும் அப்படின்னு ஹியூகோ சொல்றான். நீ ஒன்னும் அவ்வளவு பிஸியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு ரீகோ சொல்றா. அப்பெல்லாம் இல்லையே, நான் டெய்லி ரொம்ப பிஸியா தான் இருக்கிறேன், டெய்லி காமிக்ஸ் படிக்கணும், கேம்ஸ் விளையாடணும், எவ்வளவு வேலை கிடக்கு தெரியுமா அப்படின்னு ஹியூகோ சொல்றான். நீ ஏதோ ஒன்னே அதிகமா ஃபோர்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது, உனக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணாம சும்மா எதையோ பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்றோன்னு தெரியாம எதையோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரீகோ போறா. மத்த பசங்க எல்லாரும் நைட் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க கடையில. அப்ப ரீகோ வந்துட்டு இன்னொரு விஷயத்தையுமே சொல்லிருப்பா. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டீம் என்னை இன்வைட் பண்ணது, பட் எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆசை இல்ல. எப்போ உண்மையிலேயே ஒரு சீரியஸான டீம் வந்து எனக்கு கிடைக்குதோ அப்பதான் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவேன், இந்த மாதிரி சும்மா ஃபன்னுக்காக இருக்கிற டீமுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அது கியோசியுமே நினைச்சு பார்த்துட்டு எனக்கு என்னவோ இதா ரிலீஃபா இருக்குது, அவ சும்மா மேனேஜரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல, அவ எந்த அளவுக்கு நம்ம சீரியஸா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறா, அதை நம்ம ஆக்ஷன்ல காட்டுவோம், நம்ம எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கும்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு கியோசி சொல்றான். அப்ப கோகனே வந்துட்டு இங்க பாருங்க அந்த கியூகா போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றான். கியோசி வந்துட்டு அவனை போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவனை கூப்பிடலாம் முடியாத, வரமாட்டான், அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இசுகி சொல்ல உட்காந்துறான். இதுக்கு முன்னாடி மிடில் ஸ்கூல்ல நான் பார்த்தாலே ஒரு பெஸ்ட் ஷூட்டர்னா அது கியூகா தான். ஆனா என்னதான் நாங்க நல்லா விளையாண்டாலும் இதுவரை ஒரு மேட்சஸ் கூட வின் பண்ணதே கிடையாது. அப்படியே நாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணாலும் செகண்ட் ரவுண்ட்ல போய் தோத்துருவோம். அப்படி எங்களை ஜெயிச்சுட்டு போற டீம் அடுத்த ரவுண்ட்ல தோத்துருவாங்க. எல்லாருமே கடைசியில டேக்கியோ மிடில் ஸ்கூல் கிட்ட போய் தோத்துருவாங்க. அவன் அப்பதான் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான் அப்படின்னு சொல்றான். ஹியூகோ வந்துட்டு ஏதோ உங்களோட ஹார்ட் ஒர்க்லாம் ஒரு ரிவார்டா மாறும் ஒரு நாள் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா. எவன்ட்ட இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா வசனத்தெல்லாம் சொன்னது, ஒரு ஆர்டினரியான மனுஷன் ஹார்ட் ஒர்க் பண்றது அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்லியிருப்பான். இல்ல நான் இதுக்கப்புறமா அவனை விட போறது கிடையாது, ஹியூகா லேண்ட்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கியோசி எந்திரிச்சு மறுபடியும் போய் ஹியூகா கிட்ட போறான். என்கிட்ட எதுக்குற வர, நான் தான் விளையாட வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா அவங்க கத்திக்கிட்டு இருக்கான். வா நம்ம சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒண்ணா நடந்து போறாங்க. என்னை மறுபடியும் விளையாடலாம் கூப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனை அதுக்கெல்லாம் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கியோசியும் கூட்டு போறான். என் வீடு இந்த பக்கமே இல்ல, என்ன எங்க தாண்டா கூட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கேட்கறான். வா உன்னை கூட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட் கிட்ட வந்து நிக்கிறான். நான் உன்னை விளையாட கூப்பிடக்கூடாது அப்படின்னா நீ ஒன்னா என் கூட வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். நீ என்னோட ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் டாப் 4 லெவல் டீம்ல இருக்க ஒரு ஆளு, உங்ககிட்ட எல்லாம் நான் எப்படி வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கேட்கறான். நீ என்னைய தாண்டி ஜஸ்ட் ஒரு பால் ஷூட் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் உன்னை பேஸ்கெட் பால் விளையாடவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு கியோசி சொல்றான். சரி வா பாத்துக்கிடலாம், நீ என்னை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். இப்ப ஹியூகா பால ட்ரிபிளிங் பண்ணி அப்படியே கொண்டு வந்துகிட்டு இருக்கான். கியோசி தாண்டியும் போயிடுறான். பட் கியோசி மறுபடியும் உள்ள ஓடி வந்து கரெக்டா அவன் கையில இருந்து தட்டி விட்டுறான் பால. இன்னொரு பக்கம் இசுகி மீட்டோபே கோகனே இவங்க 3 பேரும் பேஸ்கெட் பால் டீம்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீகோ வந்துட்டு அவ வீட்டுல உட்காந்து அமைதியா யோசிச்சுட்டு இருக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் கண்டினியூஸா விளையாண்டுகிட்டே இருக்காங்க. ஹியூகாவால கியோசியை தாண்டி ஒரு பால் கூட ஷூட் பண்ணவே முடியல. அப்ப கியோசி ஹியூகாவை பார்த்துட்டு நீ கிவ் அப் பண்ணிரு அப்படின்னு சொல்றான். நீ வாய மூடு அப்படின்னு சொல்ல வரான். நீ பேஸ்கெட் பால்ல இருந்து ஓட நினைக்கிறத கிவ் அப் பண்ணு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு கியோசி சொல்றான். நீ பேஸ்கெட் பால் உண்மையிலே வெறுத்த அப்படின்னா நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல, நீ என் கூட விளையாடவே வேணாம், ஆனா நீ பேஸ்கெட் பால் வெறுக்கலாம் இல்ல, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு கியோசி சொல்றான். என்ன உனக்கு என்னை பத்தி தெரியும், என்ன மாதிரி ஆர்டினரியான பர்சன்லாம் உன்ன மாதிரி லெவலுக்கு இருக்கிறவங்க கிடையாது, நேச்சுரல் டேலண்ட் வச்சு இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், நானுமே டேக்கியோ மிடில் ஸ்கூல் கூட தோத்துருக்கேன், தோல்வினா எப்படி இருக்கும் அது எப்படி வலிக்கும்னு சொல்லிட்டு எனக்குமே நல்லா தெரியும், நீயும் என்ன மாதிரி தான் நினைக்கிற, உனக்கும் தோக்குறதுன்னா சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் உன்னால அதை மறக்க முடியல, நீயும் என்ன மாதிரியே தான் பேஸ்கெட் பால் லவ் பண்ற, இல்ல என்னை விட அதிகமாவே லவ் பண்ற அப்படின்ட்டு கியோசி சொல்றான். உனக்கு என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீ காட்டிக்காத, எனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும், அதனாலதான் எனக்கு டெய்லி இங்க ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கத்துறான். பேஸ்கெட் பால் இல்லாம அவன் எந்த அளவுக்கு போர்டா லைஃபை ஃபீல் பண்றான் அப்படின்றத அழுதுகிட்டே சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ எப்படி சேரின் டீம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத இந்த எபிசோட்ல ஓரளவுக்கு டீடைலாவே காட்டியிருப்பாங்க. அடுத்த எபிசோட்ல இனிமே சூப்பரா காட்டியிருப்பாங்க. எப்படி சேரின் டீம் உண்மையிலே ஃபார்ம் ஆச்சுன்றத அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அதனால நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை गाइस.